நம்ம இன்னைக்கு இடியாப்பம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பவுலில் இப்போது இடியாப்ப மாவு சேர்த்துருக்கேன். இதை வந்துட்டு சுடு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நான் இப்போ சுடு தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்துட்டு கொதிக்கட்டும். அது நான் இதில் ஒரு 3 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேவைக்கு உப்பு போட்டிருக்கேன். இது கூட வந்துட்டு என்ன நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். கையில் மிக்ஸ் பண்ண முடியாது, அதனால நான் ஸ்பூனில் அப்படியே லைட்டாக கிண்டிட்டு அது கொஞ்சம் சூடு அதுக்கப்புறம் நம்ம கையில் பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இதை நல்லா கையை வச்சு பிணைஞ்சி உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி அப்படியே எடுத்துக்கலாம். இது காஞ்சிடக்கூடாது, ஸோ அதனால மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் மட்டும் அப்படியே தடவி வச்சிடலாம். சும்மா கொஞ்சமாக எண்ணெய் லைட்டாக அப்படி கையில் இது பண்ணிட்டு சும்மா அப்படியே லைட்டாக எண்ணெய் இதை வந்துட்டு நம்ம அச்சில் போட்டு இடியாப்பமாக புழிஞ்சிடலாம். இதை நம்ம இப்போ உள்ளே போட்டுட்டு நம்ம இதை வந்துட்டு அச்சியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை சுற்றி எடுத்துடலாம். நான் வந்துட்டு இட்லி தட்டில் வாழை இலை வச்சுருக்கேன். இப்படி ஒரு 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பூ வச்சுட்டு அதுக்கு மேலே இப்படி திருப்பி சுற்றிக்கலாம். ஃபுல்லாக 4 பக்கமும் அப்படியே நம்ம வந்துட்டு இப்படி சுற்றிட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ அப்படியே போட்டுட்டு அப்புறம் அப்படியே இப்படி ரோல் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ வந்துட்டு நம்ம இடையில வச்சோம் அப்படின்னா அந்த இடியாப்பம் வந்துட்டு இன்னுமே நல்லா வாசமாக இருக்கும். நம்ம இப்போ இதை வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி வச்சாச்சு. எண்ணெய் இதை ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக அந்த தண்ணி வந்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அது ஆவியிலே வேகட்டும். இப்போ வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் இதை வந்துட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம இதை மாற்றி வச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.